ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 26/9/2023 சோபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைக்கி சித்த மரண யோகம். சாயந்தரம் 6 மணி வரலும் சித்த யோகம் இருக்குது. அதற்கு பிறகு மரண யோகம் இருக்குது. சித்த மரண யோகம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ராவுகாலம் பார்த்தாலேயானால் 3-4 ராவுகாலம், யமகண்டம் 9-10, குளிகை 12 மணியிலிருந்து 1:30 மணி வரலாம், சூலம் வடக்கு. இந்த சூலத்திற்கு உண்டான பரிகாரம் பால் ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டு போங்க. நல்ல நேரம்னு பார்த்தோம்னா காத்தால 8லிருந்து 9, 11லிருந்து 12லிருந்து 1 மணி வரலாம், 3லிருந்து 4, 4லிருந்து 5 மணி வரலாம். இது பொதுவாகவே குரு ஓரை சுக்கிர ஓரைகளை சொல்கிறோம். இன்றைக்கி திதின்னு பார்த்தேன்னா துவாதசி திதி முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஏகாதசி திதி ஒரு 2-3 நாழிகை 4 நாழிகைக்கு போக ஒரு 50 நாழிகை வரலாம் துவாதசி திதி தான் இருக்குது. சுத்தமான துவாதசி இன்றைக்கி. ஸோ நேற்றுக்கு ஏகாதசி விரதம் இருந்தவாள்லாம் இன்றைக்கி துவாதசி பாரண கார்த்தால் சீக்கிரமாகவே பண்ணிடுறது பெரிய விசேஷம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம். கார்த்தால் ஒரு 3 நாழிகை, கார்த்தால் 7:15 மணி வரலாம் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் வருது. அவிட்ட நட்சத்திரம் 55 நாழிகை இருக்குது. அதாவது அடுத்த நாள் கார்த்தால் வரலும் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகும், கடகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் சூரியனும் செவ்வாயும், துலாத்தில் கேதுவும், மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியிலையும். இன்றைக்கி சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம், அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரமில் இருக்கார். சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மேலே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறார். ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் உடைந்த நட்சத்திரம். 2 பாதங்கள், முதல் 2 பாதங்கள் மகரத்துலேயும், அடுத்த 2 பாதங்கள் கும்பத்துலேயும் இருக்குது. அதனால் சந்திர பகவான் சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு மேலே கும்பராசிக்கு போயிடுறார். சரி, இப்போ சந்திராஷ்டம நாள், சந்திராஷ்டமம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு சாயந்தரம் 6:30 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதுசாக எந்த ஒரு வேலையும் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம். சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும். அதற்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கேயாவது உங்களுக்கு அறியாமல் வேறு வழி இல்லாமல் வெளியிலேருந்து கூப்பிட்ருக்கா, கோர்ட்லேருந்தோ இல்லைன்னா சிலதெல்லாம் அன்கண்ட்ரோலபிள்ஸ் கூப்பிட்ருக்கா அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு வெள்ளை அரளி மாலை போட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கோம். வாமன ஜெயந்தின்றது பாத்திரபத மாதத்தில், அதாவது தெலுங்கு சந்திரமான மாதத்தில் பாத்திரபத மாதம்னு சொல்லக்கூடியதில் சுக்லபக்ஷ துவாதசியை வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். வாமனன் பிறந்த நாள், அதாவது மாபலியை ஆட்கொள்ளக்கூடிய காலகட்டாயம். அதற்காகவே அந்த அரக்கனை தேவர்கள்லாம் கேட்டுன்றதற்கு இணங்க மாபலி சக்கரவர்த்தியை அன்றைக்கி அதாவது அவர் பிறந்த நாள் அந்த வாமனன் பிறந்த நாள் வாமன ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படுகிறது. இது 5வது அவதாரமாக விஷ்ணுவனுடைய இதுவில் சொல்கிறது. இது விஷ்ணு புராணத்தில் சொல்கிறது. இன்றைக்கி சகஸ்ரநாமம் படிக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாமன ஜெயந்தி அன்றைக்கி சகஸ்ரநாமம் சொல்லிட்டு வர்றது பெரிய விசேஷம். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் பார்ப்போம். இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் வேறு, செவ்வாய்க்கிழமை வேறு. அதனால் செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம்ன்றதுனால செவ்வாய் பகவானை பற்றி பார்ப்போம். செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திருமண தடங்களை பற்றி தான் மனசில் வரும். செவ்வாய் தோஷம் அப்படின்றது திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா
ஒரு லட்சம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தோஷத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது தனி வீடியோவாகவே பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஒன்று ஒன்றா வந்து பொது மக்கள்கிட்ட வந்து ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எஜுகேட்டிவ் வீடியோஸ் மாதிரி போடலான்னு பார்த்துட்டுருக்கேன். அதில் போடுறேன். சரி, இந்த செவ்வாய் பகவான் தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பாரா, நல்லதே செய்ய மாட்டாரா அப்படின்னா, செவ்வாய் பகவான் தான் வந்து மருத்துவர் ஆவதற்கு காரகத்துவம். அதை தவிர வந்து நிலத்துக்கு காரகத்துவம். அதாவது ஒருத்தருக்கு நிலம் இருந்து சொத்து வந்து இருக்கணும் அப்படின்னா, நிலம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கணும். ஆட்சி உச்சம் பெற்றோ சுபர்களுடைய பார்வையிலையோ நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது விசேஷம். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காருன்னா மனைவி வந்து நல்ல சொத்தோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 7ஆம் இடம் தோஷம்னு சொல்லப்படுறது. அதனால் நிறைய பேதங்கள் இருக்கும். சுபர்கள் பார்க்குறாரா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 7ஆம் இடம் வலிமை பெற்று போயிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் இருந்தாரே, ஆனால் அவரை வந்து ஒரு சுபர் பேரை பார்த்தோ இல்லை சுபரோடு சேர்ந்து இருக்கிறது மூலியமாக பெரிய ஏற்றம் இருக்கும். அதாவது அந்த சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரும். அவருக்கு பார்த்தாலேயானால் அதுவும் வந்து செவ்வாய்க்கு சுபர் பார்க்க இல்லை 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் உட்காந்தா அவளுக்கு வந்து இந்த ரெண்டல் இன்கம், அதை தவிர வந்து பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் கட்டி விடக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக பணவரவு, அந்த அதாவது நில சொத்தின் மூலியமாக அவர்களுக்கு அபரிமிதமான பணவரவு வரும். அதனால் அன்பிலீவபுளாக இருக்கும். அது தவிர மருத்துவத்துறையில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவான் தான் காரகமே. செவ்வாய் பகவான் அடுத்தது குரு பகவானும் சூரிய பகவானும் இருப்பார். இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் இல்லாமல் மருத்துவத்தில் போகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா ரத்தத்திற்கு காரகன். அதே மாதிரி இராணுவ வீரன், போர் பயிற்சி, இதெல்லாம் வந்து ஒரு கம்பீரம், ஒரு கோபம், ஒரு அகங்காரம், அந்த ஒரு வெறி, இது எல்லாமே செவ்வாயினுடைய தாக்கத்தில் இருக்கும். செவ்வாய் பகவான் ரொம்ப முக்கியமான காரகத்துவம். நம்ம வந்து எப்போவுமே செவ்வாய் எப்படின்னு சொன்ன உடனே வந்து அஜ்ஜோ செவ்வாவா தோஷமாச்சே தோஷமே கிடையாது. செவ்வாயினால் நிறைய சந்தோஷமும் இருக்குது. அந்த சந்தோஷம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இராணுவ வீரனாகிறது அப்படின்றத வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த போலீஸு, இராணுவ வீரன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடியது வந்து செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவாளுக்கும் சுபத்தம் அடைஞ்சவாளுக்கும் பார்த்தோன்னா அவள் பெரிய பொசிஷனில் இருப்பாள். அவள் கீழே வந்து ஒரு 400-500 சோல்ஜர்ஸ் இருப்பாள். அந்த மாதிரியான ஒரு படை தளபதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாள். அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு திசையும் வரணும், சுப திசைகளும் வரணும். 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யோகம் பொருந்திய திசைகள் வரணும். அதை தவிர இரவா புகழ் வரணும். அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா போருக்குன்னு தன் உயிரியை தியாகம் பண்ணக்கூடியவள்லாம் இருந்திருக்கா. அவளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா 3ஆம் இடம் வலுத்து போயிருக்கணும். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மருத்துவம் எடுத்துட்டாள்னா மருத்துவத்தில் அவள் வந்து என்ன சொல்கிறது, சர்ஜரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். அதாவது ஒரே ஒரு கீரலில் வந்து தோள்களில் வந்து ஒரு 6-7 தோல் அப்படியே உள்ள இதுவாக இருந்ததுன்னா அவர் கட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாகம் கட்டாகாமல் ஒழுங்காக பண்ணக்கூடியவர். அடுத்த நரம்புகளில் வந்து கத்தி போகவே போகாது. அந்த மாதிரியான ரொம்பவும் நகாசு வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால் செவ்வாய் பகவான் மிகவும் முக்கியம். ஆனால் செவ்வாய் பகவானுக்கு ஏன்னா அவர் வந்து சுபர் கிடையாது. அதனால் வந்து அவருடைய தன்மைன்றது ஒன்று இருக்குது. கோபம் அதெல்லாம் வர்றதுனால திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து அவர் செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த இடத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக அந்த விஷயங்களை செய்யும். அதாவது திடீர்னு கோபம் வரும், மிகவும் வேகமாக இருப்பார், இதெல்லாம் வந்து வரக்கூடியதாக இருக்கும். அதனால் செவ்வாய் பகவான் சொன்னாலே வந்து இல்லை அவர் இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து 9 கிரகத்தில் ஒரு கிரகத்தை தூக்கியாக போட்ட முடியும். அதுவும் வந்து செவ்வாய் பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். சரி, இந்த செவ்வாய்க்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது துவரம்பருப்பு தானம் பண்ணுறது. துவரம்பருப்பு வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது பேக்கெட்டில் போட்டு கொடுத்துடாதீங்க. அதாவது அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அவாத்துக்கு நேராக போயிட்டோம் அப்படின்னு வந்து ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் உள்ளங்கையில் வந்து இந்த துவரம்பருப்பு பட்டு கையில் கொடுக்கணும். அதுதான் வந்து தானம் கொடுக்கறதுக்கு அழகு. நீங்கள் இங்கேருந்து உங்கள் ஆற்றுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சரி கிடையாது. நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும். அதுதான் ரொம்பவும் முக்கியம். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். அதனால் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சரி, இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை 26/9/2023
அன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா டைம் கரெக்ஷன்ஸ் பார்த்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரம் பிரகாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதையும் அசஸ் பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து புத பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். சூரிய பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகம் பெறுறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்குவீங்க, வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புது பாக்கியங்கள் கிடைக்கும். லக்கு ஃபேவர் பண்ணும். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு. அதுவும் வந்து படிப்புக்குன்னு மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருக்கவா வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ விளக்கு போடுங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சமசப்தமத்தில் இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கார். சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டம காலம் வருது. கார்த்தாலேருந்து 6:30 மணி வரலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரப்போகிறது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுக்கிர பகவானுக்கு ஏற்ற ஸ்ரீரங்கத்துக்கு போய்ட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் பெருமானத்தை சேவிச்சுட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, கிருத்திகை, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. புத பகவான் ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போனதற்கு சமமாக 4ஆம் இடத்துல இருக்கிறது. குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணி வரலும் பேசாமல் இருங்கோ. ஏன்னா சந்திராஷ்டம காலம், அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. 6:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் ஜாதக பரிவர்த்தனைலாம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஐப்பசி மாதத்தில் கல்யாணம் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாடலாத்திரி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் 6:30 மணி வரலும் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரும். ஏன்னா 2ஆம் இடமும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. ராசிநாதனும் சுபத்துவம், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கி மறைஞ்சு போகிறார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் தனித்த புதன் மூலியமாக பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா சுபத்துவம் அடைகிறார். அதுவும் பௌர்ணமி யோகம் வரப்போகிறது அருகில். அதனால் நல்ல ஒரு சுபத்துவம் இருக்கும். பெரிய மாற்றங்கள் இருக்காது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு வாங்க. ஹயக்ரீவ பெருமானுக்கு ஏலக்கா மாலை போட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம்பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல் செல்வாக்கு மிகவும் அதிகமாகும். உங்களுக்கு பார்த்தோன்னா திடீர் பணயோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி சமசப்தமத்தில் சந்திர பகவான் சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு மேலே வர நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். குருவால் பார்க்கப்பட்டு தனித்த புதன் சுபத்துவம் அடைகிறார். மேலும் சுபத்துவம் அடைகிறார். சந்திர பகவான் வேறு பார்க்குறார். அதீத சுபம். பணவரவு எக்கச்சக்கமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். போயே தீர்வீங்க. வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடம் அதீத சுபமாகுது. நல்ல சுப செலவுகள் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடியவர்கள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்.
வேலை செய்யும் இடத்தில் அபரிமிதமான ஏற்றம் உங்களுக்கு உண்டு. திடீர் பணயோகம் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குணசீலம் வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக புதிய கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புதுசாக வந்து இது சைன் ஆகும். துலா ராசியில் இருக்கக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையெல்லாம் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பொண்ணாகும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஒரு நாள் தொழிலில் ரொம்ப முடக்கம் இருந்தது, இனிமேல் தொழிலில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கவா ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்த மாதம் கல்யாணம் வந்துடும். ஏற்றங்கள் மிகுந்த அதிகமாக இருக்குது. இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் வேறு 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். தொழிலில் புது இன்வெஸ்ட்மெண்ட் வரும். நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க, கையில் குங்கும கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய அதாவது கடன் வாங்குவீங்க, வீடு மனை வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு கோயிலுக்கு, மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வேறு கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9, 10 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் பெறுறது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றம். சந்திர பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறதும் பெரிய ஏற்றம். புத பகவான் வந்து தனித்த புதனாக இருந்து சுபத்துவம் அடைகிறார். அதனால் திடீர் பணம் வரும். பொது சேவையில் நிச்சயமாக இருப்பீங்க. சம்பாதிக்கக்கூடியதை பொது நலத்துக்காக நிறைய விஷயங்கள் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுவும் திருப்பதி வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கார். வக்கரகதியில் இருக்கார். சமசப்தமத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். இன்றைக்கி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். உங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவரை வணங்கிட்டு கையில் ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறு செலவுகளை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுவர்கள் பார்வையில் இருந்தாலும் இன்றைக்கி தனித்த புத பகவானுடைய பார்வை இருக்கும். சந்திர பகவானும் வந்து ஒளியோடு இன்றைக்கி வரார். ஏன்னா துவாதசி திதியும் வேறு ஆயிடுத்து. அதனால் வந்து ஒளி அதிகமாகவே இருக்கும். அதனால் சந்திர பகவானுடைய ஒளி வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை வணங்கிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா சுபர்கள் யாருமே பார்க்கல இந்த மீனராசி. அது ஒரு பெரிய செட்பேக். பண வரவு எல்லா இடத்துலேருந்து வரும். எதை தொட்டாலும் பணம் வரும். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். 6ஆம் இடம் வலுத்து போயிருக்கு. அதனால் அரசு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு புதிய வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன்றைக்கி வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.